சோஷியல் மீடியாவை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால், சீமான் தான் வந்து உலகத் தமிழர்களால் வந்து உச்சி முகரப்படக்கூடிய ஒரே தமிழ் தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாருக்குமே வந்திருக்கும். எங்கே பார்த்தாலும் அவர் தான் இருப்பார். எல்லா சேனல்லையும் அவரை பற்றி தான் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் வருஷம் வருஷம் எலெக்ஷன் வரும்போது பார்த்தோம்னா ரிசல்ட் வேறு மாதிரி தான் இருக்குது. அவர் எப்பயுமே வந்து நோட்டா கூட தான் இருக்கார் ஆக்சுவலாக. அதே மாதிரி தான் பிஜேபி, அதே மாதிரி தான் இன்றைக்கி தாவேகா, சினிமாலேயும் அப்படி தான். நம்ம சோஷியல் மீடியா மட்டுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, சில நடிகர்கள் தான் வந்து சின்ன நடிகர்களாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து உலகம், அவங்க தான் வந்து எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் கடைசியில் கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் ரஜினி கமல் தான் எப்பயுமே இருந்துகிட்ருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் நான் இந்த கரூர் தாவேக்காவை வந்து அணுக வேண்டியதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படின்னா சுற்றி முற்றி பார்க்குறப்ப எல்லாமே நார்மலைஸ் ஆகிடுச்சு. இங்கே அந்த 41 உயிருக்கு ஒரு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு இல்லையா, வர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஜாம்பி கூட்டம் வந்து ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா, ட்விட்டரில் எல்லா சோஷியல் மீடியாலேயுமே. அந்த கூட்டங்கள் வந்து அவங்களுக்காக ஒரு வருத்தம் கூட தெரியல இறந்து போனவங்களை பொறுத்த வரைக்கும். தே ஆர் ட்ரைங் டு நார்மலைஸ் அண்ட் சேவ் தட் இடியட் ஃபுல் டைம். அது ஒன்று தான் அவங்களுக்கு வந்து காரணமாக, அது ஒன்று தான் அவங்களுடைய லட்சியமாக இருக்குது. அண்ட் வேறெவர் வி கோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் தெரியுது. இட்ஸ் லைக் எவ்ரி திங் இஸ் பீயிங் நார்மலைஸ்ட். ஆனால் ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். அதை வந்து யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. சோஷியல் மீடியா தான் உலகம்னு ஆயிடுச்சு. நம்ம எல்லாருக்குமே சோஷியல் மீடியா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் சோஷியல் மீடியா பார்த்தா கூட எல்லாருமே ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. எப்பயுமே தமிழக வாக்காளர்னு ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து அமைதியாக இருப்பான். நீங்கள் ஆர்கே லக்ஷ்மணனுடைய கார்ட்டூனை பார்த்தீங்கன்னா காமன் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிகர் இருக்கும். அது வந்து அவர் அவரோட எல்லா கார்ட்டூன்லேயுமே இருக்கும். அவருக்கு வெரி லாங் கேரியர். அவரோட கம்ப்ளீட் கார்ட்டூன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த காமன் மேன் வில் நெவர் ஸ்பீக். அது எந்த வாக்காளனுக்கு பொருந்துமோ தெரியாது. தமிழக காமன் மேனுக்கு வந்து எப்பயுமே பொருந்தும். அவன் வந்து எல்லாத்தையும் பார்ப்பான், எல்லாத்தையும் படிப்பான். பட் த மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் டோன்ட் ரியாக்ட் டு எனிதிங். அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. நடக்கிற எல்லா கூத்துக்களையும் கேலி கூத்துக்களையும் பார்த்து தான் இருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பெரிய ரிவோல்ட்லாம் வந்து இந்த எலெக்ஷன் நடக்க போகிறது கிடையாது. ஐ திங்க் ஹூவர் இஸ் பேங்கிங் ஆன் தீஸ் திங்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பைத்தியக்காரத்தனமாக தமிழக வெற்றி கழகம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவாச்சு நடந்துட்டுருக்கோம். எல்லாருமே வந்து கடைசியில் பிம்பிலிக்கு பிலாப்பியே தான் போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் நான் முதல்ல சொன்னேன், சமூக வலைதளங்களில் நடக்கிற விஷயங்களை வச்சு மட்டும் பார்க்க முடியாது. த காமன் மேன் நெவர் ஸ்பீக்ஸ், நெவர் ரியாக்ட்ஸ், பட் ஹி வில் ஓட்.